இப்போ நம்ம எத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலம் அப்படின்னா அது வந்து ஒரு 60ஸ்ல இருந்து 80s வரையும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில பொல்யூஷனை பத்தியோ இல்ல வந்து என்விரான்மென்ட் பத்தியோ யாரும் பெருசா வந்து யோசிக்கவே இல்ல. ஒரு இன்ஜினை நல்லா பவர்ஃபுல்லா செஞ்சாங்க. அதுல வந்து கன்னா பின்னான்னு ஃபியூல போட்டாங்க. ஆக்டேன் லெவல்லாம் வேற லெவல்ல வச்சு அடிச்சு தூக்கி பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பட்டைய கிளப்பியிருக்காங்க. அந்த டைம்ல இருந்தவங்களாம் ஆட்டோமொபைல்ல எந்த அளவுக்கு ஒரு பவர் அவுட்புட் எடுக்க முடியுமோ அதை எடுத்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 நம்ம டச் பண்றப்ப எல்லாருக்குமே வந்து என்விரான்மென்ட் மேல ஒரு அக்கறை வருது. அது காரணம் வந்து ஓசோன் லேயர்ல வந்து ஓட்டை விழுது அப்படிங்கிறதுனாலையும் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனாலும் நாம ப்ரொடியூஸ் பண்ற இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸை இந்த பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இதனால அதிகமாக நம்ம யூஸ் பண்றது ஃபியூவல். அந்த ஃபியூவல் தான் வந்து நிறைய கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபியூவல்ல எத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. நிறைய கண்ட்ரில பிரதானமா எத்தனாலை வச்சே வந்து ஆட்டோமொபைல்ஸ் ஓடுது. ஆனா நம்ம இந்தியால E10 லெவலுக்கு வந்திருக்கு. இந்த E10 அப்படிங்கிறதுனா நம்ம பெட்ரோல்ல வந்து 5% to 8% வந்து எத்தனால் கலந்துருக்கும். ஏன் பெட்ரோல்ல எத்தனாலை கலக்குறாங்க அப்படின்னா எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து கார்ன்ல இருந்தும் சுகர் கேன்ல இருந்தும். இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வருவோம். நீங்க ஏதாவது ஒரு காரோ மோட்டார் சைக்கிளோ வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா அதுல E20 அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த வெஹிக்கிள் வந்து எத்தனால் 20% இருக்கிற ஃபியூல் போட்டாலும் தாங்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்தியன் மார்க்கெட்ல வர்ற எல்லா கார்ஸும் மோட்டார் சைக்கிள்ஸுமே இந்த E20 எனேபிள்டு தான் வருது. அதுக்கு காரணம் நாம பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபியூலை வந்து கம்ப்ளீட்டா இம்போர்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த எத்தனாலோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஊர்லயே நம்ம எத்தனாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா பெட்ரோலோட ஃபியூலும் கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அது ஃபியூச்சர்ல தான் தெரியும். நான் ஃபியூச்சர்னு சொல்றது ரொம்ப நாள் ஒன்றும் கிடையாதுங்க. 2025ல எத்தனாலோட பர்சன்டேஜ் 20% ஆகணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோடைய இலக்கு. இந்த இலக்கை அவங்க ரீச் ஆன அப்புறமா இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸை வந்து எத்தனால் 30%, 40%, ஏன் எத்தனால் 80%, 100% வரையுமான வெஹிக்கிள்ஸை வந்து தயாரிங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஃபுல்லா 100% எத்தனால்ல ஓடுற வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபாரின்ல நிறையவே ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸும் வந்து கொண்டு வருவாங்க. இல்ல நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸே அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போ நாம பெட்ரோலுக்கு பதிலா கம்ப்ளீட்டா எத்தனாலே வந்து பயன்படுத்தலாம். அப்படி எத்தனால் பயன்படுத்துறதுனால கம்ப்ளீட்டா பொல்யூஷனே இல்லாத ஒரு வெஹிக்கிளை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமா ஈவிக்கு இன்னொரு மாற்று இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இவ்வளோ நேரம் நான் ஆக்டைன் லெவலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அது வந்து எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா எத்தனால் அப்படின்னு வர்றப்ப எத்தனால் வந்து நல்லபடியா கம்ப்ரஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? பேசிக்காவே எத்தனால் வந்து ஆக்டைன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு ஃபியூவல். நம்ம ரெகுலர் பெட்ரோல்ல இருக்கிற 87, 89 லெவல் ஆக்டைனை விட எத்தனால் கலந்த பெட்ரோல்ல வந்து 93 to 95 இருக்கும் ஆக்டைன் லெவல். ஆனா இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா இன்ஜினோட பவரை ஒரு 1 to 2% வந்து இது கம்மி பண்ணிடும். உதாரணத்துக்கு KTMோட 390 டியூக்ல வந்து இப்போ 45 bhp ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம E20 ஃபியூலை வந்து யூஸ் பண்றப்ப அது வந்து 44 இல்ல வந்து 43 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி பவர் குறையாம இருக்க மேனுஃபேக்சரர்ஸ் வந்து FIல நிறைய வேலையை வந்து பண்றாங்க. ECU மூலியமா வந்து நிறைய ஏரையும் நிறைய எத்தனால் அதாவது நிறைய ஃபியூலும் இழுத்து அந்த பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வேலையை பார்க்குறாங்க. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு ஒரு 25 கிலோமீட்டர் பர் லிட்டர் தர்ற இடத்துல ஒரு 22 இல்ல 23 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மூலமா ஃபியூல் எஃபிஷியன்சியும் குறையும். இன்னொரு விஷயமும் நோட் பண்ணும். ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஃபுல்லா எத்தனாலே பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நம்ம நிறைய கார்ன்ஸையும் சுகர் கேன்ஸையும் வந்து கல்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப வந்து அக்ரிகல்ச்சருக்கே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஆனா இதெல்லாம் ஃபியூச்சர் தான். இப்போதைக்கு அந்த பிரச்சனை இல்ல. இன்னும் 2025 வரல. 2025 வந்த அப்புறம் E20 வரட்டும். அதுக்கப்புறம் E40, E50, E100 போட்டும் அப்படி போறப்ப தான் இந்த பிரச்சனை வரும். ஆனா இப்போ அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் சும்மா மைண்ட்ல வச்சுக்கலாம். நம்ம பயன்படுத்துற பெட்ரோல்ல எத்தனால் லெவல் 10 இல்ல 5 இல்ல 8% இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம ஃபியூலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து 20% ஆகும். ஆனா இப்படி 20% ஆகிறப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பழைய வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க. அது வந்து E20 காம்பேட்டபிள் இல்லை அப்படின்னா அதுல நீங்க 20% எத்தனால் இருக்கிற ஃபியூலை போடுறப்ப இன்ஜினுடைய லைஃப் வந்து குறையும். நார்மலாவே எத்தனால்குள்ளார ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து இன்ஜின்குள்ள போயிட்டு கம்பஷன் ஆகிறப்ப வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால உள்ள நிறைய துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சீக்கிரமாவே கொரிஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி கார்பன் டெபாசிட்ஸ் அதிகமாகும். ஃபியூல் பைப் லைன்ல எல்லாம் கூட துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பழைய இன்ஜினுக்கு நம்ம எத்தனால் E20 போடுறதுங்கிறது இன்ஜினுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ நோட் பண்ணி ஆகணும். இதனால தான் என்னமோ தெரியல ஸ்கிராப்பிங் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்து ஒரு வெஹிக்கிளுடைய ஆயுள் காலமே 15 வருஷம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ரஜினி படத்துல சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எத்தனாலோட பர்சன்டேஜ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆக போகுது.
அது காம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் வாங்கி ஆகணும். ஸோ அதனால் நம்ம புது வெஹிக்கிள் தான் வாங்கி ஆகணும். ஸோ இதனால் நம்ம பழைய வெஹிக்கிளை பயன்படுத்த முடியாது. அப்படியே பயன்படுத்தினாலும் இன்ஜின் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பழைய வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஸ்கிராப் போட்டு தான் ஆகணும். ஸோ எப்படி ஒரு ரவுண்டு வந்து சூப்பராக வருது இல்லைங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஆட்டோமொபைல் லைஃப் சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த எபிசோடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த கார் எந்த மோட்டார் சைக்கிள் வாங்கினாலும் அது என்ன ஆக்டைன் லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆக்டைன் லெவலில் இருக்கிற ஃபியூலை வந்து பயன்படுத்தணும். அது நம்ம வண்டிக்கும் காருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, E20 காம்பேட்டபிள் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர்ஸ் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மார்க்கெட்டில் இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. அதை இப்போ நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஓல்டு வெஹிக்கிள் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதை பற்றி நீங்கள் யோசிச்சாகணும். நான் ஏன் E20 பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா, என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. என்விரான்மெண்ட்டை நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக E20 ஃபியூலை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். இது தவிர்க்க முடியாதது. எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் மூலியமா இந்தியன் கவர்மெண்ட் நிறைய பாலிசிஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய அப்டேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸ்லேயே இருப்போம். நம்ம வெஹிக்கிள்ஸோட இன்ஜினை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த டாப்பிக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸை இந்த சீரீஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் TJ. நன்றி.